வணக்கம். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தேடிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த பயணத்துல இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதுவும் சாதாரண விஷயம் இல்ல, காலத்தால அழியாத ஞானம். யாருடையதுன்னு கேக்குறீங்களா? நம்ம பண்டைய தமிழ் சித்தர்களோடது. குறிப்பா தேரையர் சித்தர் சொன்ன சில ஆழமான போதனைகளை தான் நாம இன்னைக்கு அலசி ஆராயப் போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த ஒரு வரிய கேளுங்க. ஒரு விளக்கு தன்னை எரித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிறது. மனிதனும் அதுபோல மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும். எவ்ளோ சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு உருவகம் பாத்தீங்களா? இந்த ஒரு வரியில தான் சித்தர்கள் சொல்ல வர்ற ஒரு முக்கியமான கருத்து அடங்கியிருக்கு. அதுதான் சுயநலமின்மை. முதல் பகுதி, விளக்கின் பாடம். சித்தர்களோட பார்வையில ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைன்னா என்ன? அதுக்கு எது அடிப்படை? இந்த கேள்விக்கான பதில தேடிதான் நம்மளோட இந்த ஆய்வு ஆரம்பிக்குது. இப்ப தேரையர் சித்தர என்ன சொல்றாருன்னு கேட்போம். அவர் கேட்கிறார், அப்பா எரிகின்றதை பார்த்தாயா? அது எரியாவிடில் என்ன லாபம்? சும்மா யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வி நம்ம மனசுல ஒரு தீப்பொறிய பத்த வைக்கிற மாதிரி இருக்குல்ல? சித்தர் சொன்ன அந்த உருவகத்தோட அர்த்தம் என்னன்னு இப்ப நமக்கு தெளிவா விளக்குறாங்க. அதாவது, நீங்க உங்களுக்காக மட்டுமே வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா எப்போ நீங்க மத்தவங்களுக்காக வாழுதீங்களோ அப்போதான் ஒரு மனுஷனா நீங்க உண்மையிலேயே உயர்வீங்க. இங்க பாருங்க, ரெண்டு பாதைகளை ரொம்ப தெளிவா காட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் மத்தவங்களுக்காக வாழ்ந்து சித்தர்களோட ஆசீர்வாதத்தை பெறுவது. இன்னொரு பக்கம் சுயநலமா இருந்து அவங்க பார்வையில ஒரு பயனற்ற வாழ்க்கையை வாழ்றது. இதுல எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சரி, இந்த மாதிரி உன்னதமான பாதையில போறதுக்கு ஒரு பெரிய ஆபத்தும் காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது சுயநலமின்மைங்கிற பேரை சொல்லிக்கிட்டு ஆன்மீகத்தையே சுரண்ட நினைக்கிற சில பேர் இருக்காங்க. அவங்கள பத்தி சித்தர்கள் கொடுக்குற எச்சரிக்கையை தான் இப்ப நாம பார்க்க போறோம். மறுபடியும் தேரையர் சித்தரோட வார்த்தைகளையே கேளுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, திருடர்கள் வருவார்கள், நான் சித்தன், என்னால் முடியுமடா என்று கூறிக்கொண்டு. அடடா பாவிகளே, பாத்தீங்களா அவங்க வர்றதை எவ்வளோ காலத்துக்கு முன்னாடியே கணிச்சு சொல்லியிருக்காருன்னு. சரி, இந்த போலி ஆசாமிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு சில அடையாளங்கள் இருக்கு. முதல்ல அவங்கள நான் தான் சித்தன்னு சொல்லிக்கிடுவாங்க. அப்புறம் பெரிய பேரழிவு வரப்போகுது, அது நடக்க போகுது, இது நடக்க போகுதுன்னு சொல்லி மக்களை பயமுறுத்துவாங்க. ஆனா இதுல வேடிக்கை என்னன்னா, அவங்களால அவங்க சொந்த குடும்பத்தையே ஒழுங்கா பார்த்துக்க முடியாது. கடைசியா கடவுள் பேரை சொல்லி காசு பார்க்கறது ஒண்ணுதான் அவங்களோட ஒரே குறிக்கோளா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, இவங்க பண்ற எல்லா வேலைக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் சுயநலம்தான். தங்களோட சொந்த லாபத்துக்காகவும் பேருக்காகவும் ஆன்மீகத்தையும் அழிவு வருங்கிற பயத்தையும் பயன்படுத்துறாங்க. மக்களோட பயம்தான் இவங்களுக்கு முதலீடு. அதை வச்சுதான் அவங்க வளர்றாங்க. சரி, இந்த மாதிரி சுயநலமா போறவங்களுக்கு முடிவு என்னவாகும்? தேரையர் சித்தர் ரொம்ப தெளிவா ஆணித்தரமா சொல்றாரு. இறைவனை வைத்து சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிறார்கள், ஆனால் ஒன்றும் முடியாதப்பா. அவங்களோட எல்லா முயற்சியும் கடைசியில வீணா போயிடும்னு அடிச்சு சொல்றாரு. இதுவரைக்கும் நாம பார்த்தது வெறும் தனிப்பட்ட நபர்களுக்கான எச்சரிக்கை. ஆனா இப்போ கதை வேற ஒரு லெவலுக்கு போகுது. இது ஒட்டுமொத்த மனுஷ குலத்துக்கே விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை. அதாவது ஒரு பெரிய அழிவை பத்தின தீர்க்க தரிசனம். இந்த பிரளயம், இந்த பேரழிவு எங்கிருந்து ஆரம்பிக்கும்னு சித்தர் சொல்றாரு தெரியுமா? அவர் கை காட்டுற இடம் நம்ம சரித்திரத்துல பொதிஞ்சு போன புராணங்கள்ல பேசப்படுற குமரிக்கண்டம். குமரிக்கண்டன்னு சொன்னோனே அது ஏதோ பழங்கதன்னு நினைக்காதீங்க. இந்த தீர்க்க தரிசனம் எதை குறிக்குதுன்னு விளக்கப்படுதுன்னா, இன்னைக்கு இருக்கிற இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகள்லயே பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய பூகம்பத்தை தான். அப்போ பாருங்க, இது வெறும் சரித்திரம் இல்ல, இது ஒரு நேரடி எச்சரிக்கை. இப்ப நம்ம எல்லாருக்குமே மனசுல ஒரு கேள்வி வரும். என்னடா இது, இவ்ளோ டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு, நம்ம அறிவியலால இந்த அழிவெல்லாம் தடுக்க முடியாதா? நம்ம கண்டுபிடிப்புகள் எல்லாம் இந்த பெரிய பிரபஞ்ச சக்திக்கு முன்னாடி நிற்குமா? ஆனா இதுக்கு சித்தர் சொல்ற பதில் நம்ம நம்பிக்கையே உடைக்கிற மாதிரி இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, எவை என்று எவ்வளவு கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் அழிவுதானடா. மனுஷனோட அறிவு இந்த பிரபஞ்சத்தோட சக்திக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைங்கிறத இந்த ஒரு வரி தெளிவா சொல்லுது. அப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சா? இல்ல. இவ்வளவு இருட்டான ஒரு சூழ்நிலையில தான் ஒரு சின்ன நம்பிக்கை ஒளி தெரியுது. அதுதான் பாதுகாப்பிற்கான வாக்குறுதி. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சித்தர்கள் ஏன் இதுல தலையிடணும்? அவங்களே சொல்றாங்க, யாங்கள் இக்கலியுகத்தில் வரவில்லை என்றால் அனைத்துமே அழிந்துவிடும். அப்போ ஒட்டுமொத்த மனித இனத்தையே காப்பாத்துறதுதான் அவங்களோட நோக்கம். இங்கதான் கதையோட மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் வருது. சித்தர் சொல்றார், ஆனால் யாங்கள் காத்திடுவோமே, யாங்களே தடுப்போம். இது வெறும் வார்த்தை இல்ல, வெறும் வாக்குறுதி இல்ல, இது ஒரு பிரபஞ்ச பிரகடனம். இந்த உலகத்தோட கடைசி பாதுகாவலர்கள் சித்தர்கள் தான். இந்த லாஜிக்க நாம சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒன்னு, ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அது மனித இனத்தையே அழிக்க பாக்குது. 2, அதை தடுக்க நம்ம டெக்னாலஜியால முடியாது,
3 இதுக்கு ஒரே தீர்வு சித்தர்களை நேரா வந்து அவங்க மக்களை காப்பாத்துறதுதான். இப்ப நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வரும். சித்தர்கள் யார காப்பாத்துவாங்க? அவங்க சொன்ன தங்கள் மக்களை. சரி, யார் அந்த தங்கள் மக்கள்? வேற யாரும் இல்ல, நம்ம முதல்ல பார்த்தோமே அந்த விளக்கு மாதிரி மத்தவங்களுக்காக வாழ்றவங்க தான் அவங்க. ஆக சுயநலம் இல்லாம இருக்கிறது தான் அந்த பாதுகாப்புக்கான ஒரே சாவி. சரி, இந்த ஆய்வை நாம ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் குருக்கள், நிபுணர்கள்னு நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காலத்துல உண்மையான ஒளி எது, உண்மையான வழிகாட்டுதல் எதுன்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? தேரையர் சித்தரோட இந்த பழங்கால ஞானம் நம்மளோட இந்த நவீன வாழ்க்கைக்கு என்ன சொல்ல வருது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.